விகட நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட 1,00,000 பேரிடம் நடத்தப்பட்ட மெகா சர்வே தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு மண்டலங்களா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில தற்போது தென் மண்டலம், அதாவது தென் மாவட்டங்களை நம்ம பார்க்க போறோம். அந்த வரிசையில முதல்ல நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து நம்ம சர்வே அந்த முடிவுகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்துல நம்ம முதல்ல பரமக்குடி தனி தொகுதி குறித்து பார்க்கலாம். பரமக்குடி தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் கதிரவன் போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் முத்தையா அவர் முன்னாள் எம்எல்ஏ அவர் போட்டியிடுறாரு. அதே போல தாவேக்கால கோபிராஜன், நாம் தமிழர் கட்சியில எழில் இளவரசி இவங்க எல்லாம் களத்துல இருக்காங்க. திமுக வேட்பாளர் கதிரவனுக்கு தொகுதிக்குள்ள அவரோட நேம் டேமேஜா இருக்கிறதும், அவரோட எம்எல்ஏ பதவி அவர் இழந்தது அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு மைனஸா இருக்கு. அதே வேளையில அதிமுக வேட்பாளரான முத்தையாவுக்கு சொந்த கட்சிக்குள்ளே ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கிறது அவருக்கு மைனஸா இருக்கு. ஆனாலும் கூட புதிய தமிழகம் கட்சி சார்பா ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்க. சசிகலா அவங்க தரப்புல இருந்து ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் பிரிக்கிற வாக்குகள் அப்படிங்கிறது திமுக வாக்குகளை கபலீகரம் செய்யறதால இங்க அதிமுக வேட்பாளரான முத்தையாவுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்ததான் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல நம்ம பார்த்தோம்னா திருவாடனை தொகுதியை பத்தி நம்ம பார்க்கலாம். திருவாடனை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா காங்கிரஸ் சார்பில் கருமாணிக்கம் போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் கீர்த்திகா முனியசாமி அவங்க போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் பிரேம்நாத் போட்டியிடுறாரு. அதே போல தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராஜீவ் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா சசிகலா அவங்களோட ஆதரவுல அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அந்த அமைப்பை சேர்ந்த சுரேஷ் தேவர் போட்டியிடுறாரு. இதுல பார்த்தோம்னா ராஜீவ் தாவேகா சார்பில் போட்டியிடுறவர் அப்படிங்கிறது அவருக்கு அந்த தொகுதியில சமுதாய ஆதரவும் பணபலம் அப்படிங்கிறது இருக்கிறதால அவருமே நிறைய வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பிரிக்கிற வாக்குகள் பாரம்பரியமா காங்கிரஸ்க்கு போற வாக்குகளா இருக்கிறதுனால காங்கிரஸ்க்கு அங்க ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சுரேஷ் தேவர் அவர் பிரிக்கிற வாக்குகள் அப்படிங்கிறது கீர்த்திகா முனியசாமிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்றாங்க. கீர்த்திகா முனியசாமி இதற்கு முன்பு 2 முறை முதுகுளத்தூர்ல போட்டிட்டு வெற்றியை தவற விட்டுட்டு இப்போ இங்க போட்டிடுறாங்க. அதே நேரத்துல சுரேஷ் தேவர் பெருவாரியான வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட 2 பக்கமுமே இந்த வாக்கு பிரிப்புகள் இருந்தாலும் கூட காங்கிரஸோட கை அப்படிங்கிறது சற்று ஓங்கி இருக்கிறது தான் இந்த தொகுதியில நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தோட தலைநகரான ராமநாதபுரம் தொகுதி பத்தி நம்ம பார்க்கலாம். ராமநாதபுரம் தொகுதியில திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளருமான காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் போட்டியிடுறாரு. அதே நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக அந்த தரப்புல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில ஜிபிஎஸ் நாகேந்திரன் அவர் போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர் சாகுல் அமீது அவர் போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சியில முத்துகேசவன் அவர் களத்துல நிக்கிறாரு. ஒரு புறம் பார்த்தோம்னா தொகுதிக்குள்ள சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறதுனால காதர் பாட்சா முத்துராமலிங்கம் மீதான அந்த அதிருப்தி அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு நல்ல பசையுள்ள வேட்பாளரா ஜிபிஎஸ் நாகேந்திரன் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் காதர் பாட்சா முத்துராமலிங்கத்துக்கு ஒரு நெருக்கடியவே ஏற்படுத்தி இருக்கு. இன்னமும் சொல்ல போனா ஜிபிஎஸ் நாகேந்திரன் அவரோட அந்த விட்டமின் பானால அங்க இருக்கிற அதிமுக ரத்தங்கள் ரொம்பவே உற்சாகமா தங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில களம் ரொம்பவே பரபரப்பா இருக்கு. ஆனாலும் கூட கூட்டணி கட்சிகள், சிறுபான்மையினர் வாக்குகள், மீனவர்களுக்கு மீனவர் நலன் சார்ந்த காதர் பாட்சா முத்துராமலிங்கம் கொண்டு வந்த திட்டங்கள் அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கறது தான் நம்ம பார்க்க முடியுது. அதனால பாஜக வேட்பாளரை விட நல்ல வாக்குகள் வாங்கி காதர் பாட்சா முத்துராமலிங்கம் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது தான் சர்வேயோட முடிவாகவும் இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல நம்ம கடைசியா பார்க்க போற தொகுதி முதுகுளத்தூர் தொகுதி. முதுகுளத்தூர் தொகுதியில திமுக சிட்டிங் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீண்டும் போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் நம்ம பார்த்தோம்னா மலேசியா பாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ அவர் போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சியில சந்திரபிரபா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் மலர்விழி இவங்க எல்லாம் வேட்பாளரா போட்டிடுறாங்க. சசிகலா அவங்களோட தரப்புல இருந்து பார்த்தோம்னா டாக்டர் ராம்குமார் போட்டியிடுறாரு. தொகுதிக்குள்ள நிலவுற குடிநீர் தட்டுப்பாடா இருக்கட்டும், அதே போல அந்த பட்டியல் அதிகாரியை ராஜகண்ணப்பன் விமர்சிச்சது அப்படிங்கிறதுமே மிகப்பெரிய கொந்தளிப்பை அந்த பகுதியில ஏற்படுத்தி இருந்தது. அதையும் தாண்டி கட்சிக்குள்ள இருக்கிற உள்ளடி வேலைகள் அப்படிங்கிறதுமே கூட ராஜகண்ணப்பனுக்கு நெருக்கடியாகத்தான் இருக்கு. அதே வேளையில பார்த்தோம்னா அதிமுக வேட்பாளரான மலேசியா பாண்டியன் அவருக்கு போக வேண்டிய வாக்குகளை சசிகலா தரப்பு அந்த வேட்பாளர் டாக்டர் ராம்குமார் பிரிக்கிறதால அங்கே திமுக வேட்பாளரான அமைச்சர் ராஜகண்ணப்பன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தை தொடர்ந்து நம்ம அப்படியே பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தோட சர்வே முடிவுகள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். தூத்துக்குடி மாவட்டத்துல முதல்ல நம்ம விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி குறித்து பார்க்கலாம். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவான
மார்க்கண்டேயன் வந்து போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் சத்யா போட்டியிடுறாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் பாலாஜி வந்து போட்டியிடுறாரு. தாவேகா சார்பில் பார்த்தோம்னா காசிராம் அவர் வந்து போட்டியிடுறாரு. ஒரு புறம் பார்த்தோம்னா ரெட்டியார் சமூக வாக்குகள் 5 ஆண்டுகள்ல திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் உள்ளிட்ட விஷயங்களை சொல்லி தன்னோட பிரச்சாரத்தை வந்து களத்துல வந்து ரொம்பவே தீவிரமா பண்ணிட்டு இருக்காரு திமுக வேட்பாளரான மார்க்கண்டேயன். சத்யா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சொந்த கட்சியினரோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு சரியா இல்லாதது வந்து ஒரு மைனஸை தான் களத்துல வந்து ஏற்படுத்தி இருக்கு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பாலாஜி வந்து மரக்கன்றுகள்லாம் கொடுத்து பசுமை பிரச்சாரத்தை எல்லாம் வந்து தொகுதியில முன்னெடுத்துட்டு இருக்காரு. பெண்களோட வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பிரிக்கிறது, தனிப்பட்ட செல்வாக்கு, கட்சியோட பலம், இந்த விஷயங்களால மார்க்கண்டேயனோட வெற்றி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கிறது தான் பார்க்க முடியுது. அடுத்ததா தூத்துக்குடி மாவட்டத்தோட தலைநகரான தூத்துக்குடி குறித்து தான் வந்து நம்ம பார்க்க போறோம். தூத்துக்குடியில திமுக சார்பில் அமைச்சர் கீதா ஜீவன் வந்து போட்டியிடுறாங்க. அதிமுக சார்பில் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜேக்கப் தேவதாஸ் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் அவரோட நண்பர் ஸ்ரீநாத் வந்து களத்துல வந்து நிக்கிறாரு. 3 முறை வெற்றி பெற்ற கீதா ஜீவன் வந்து கொடுத்த வாக்குறுதிகள்ல பெரும்பான்மையா நிறைவேற்றியிருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா நாடர் சமூகத்தோட வாக்குகளா இருக்கட்டும், கூட்டணி பலமா இருக்கட்டும், பெண்களோட ஆதரவு அப்படிங்கிறது கீதா ஜீவனுக்கு அதிகமாகவே இருக்கு. செல்லப்பாண்டியனுக்கு சொந்த கட்சியிலே நிறைய உள்ளடி வேலைகள் அப்படிங்கிறதுமே நடந்துட்டு இருக்கு. கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒரு சில வாக்குறுதிகளை அவங்க வந்து நிறைவேற்ற தவறிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மைனஸா இருந்தாலும் கூட மீண்டுமே உதயசூரியன் ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் நம்ம சர்வே முடிவுகளின்படி ரொம்பவே பிரகாசமா இருக்கிறத பார்க்க முடியுது. தூத்துக்குடி மாவட்டத்துல அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து இன்னொரு அமைச்சரோட தொகுதி, திருச்செந்தூர் தொகுதி. திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் போட்டியிடுறாரு. இந்த தொகுதி அதிமுக வந்து பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில பாஜகவோட KRM ராதாகிருஷ்ணன் வந்து வேட்பாளரா களத்துல வந்து நிக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒபிலியா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் JKR முருகன், இவங்க எல்லாருமே வந்து களத்துல வந்து நிக்கிறாங்க. தொகுதியில இருக்கிற நாடார், மீனவர், இஸ்லாமியர், அதாவது சிறுபான்மையினரோட வாக்குகளை நம்பி அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து களத்துல வந்து இருக்காரு. அதே நிலையில இந்த தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டதால அங்க இருக்கிற லோக்கல் அதிமுக நிர்வாகிகள் வந்து போதிய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது பாஜக வேட்பாளருக்கு கொடுக்காமத்தான் இருக்காங்க. மீனவர்களோட வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் விஜய் அவரோட கட்சி பிரிச்சாலுமே கூட கட்சி பலம், தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளிட்ட விஷயங்களால அனிதா ராதாகிருஷ்ணன் தான் வந்து ஓரடி முன்னணியில இருக்கிறத பார்க்க முடியுது. தூத்துக்குடி மாவட்டத்துல நம்ம அடுத்ததா வந்து ஸ்ரீவைகுண்டம் தொகுதி குறித்து தான் வந்து பார்க்க போறோம். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக கூட்டணியில இந்த தொகுதி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ் தான் வந்து போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் வந்து போட்டியிடுறாரு. நாதக சார்பில் சண்முக சுந்தரமும், தாவேகா சார்பில் சரவணனுமே போட்டியிடுறாங்க. ஊர்வசி அமிர்தராஜை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில அவர் கொண்டு வந்த திட்டங்கள், மிஸ்டர் கிளீன், இந்த இமேஜ் எல்லாம் வந்து அவருக்கு ரொம்பவே பிளஸ்ஸா இருக்கு. அதே நேரத்தில் அவர் வந்து தொகுதிக்குள்ளே வரமாட்டாரு அப்படிங்கிற அந்த குரலுமே தொகுதிக்குள்ள கேட்க முடியுது. அது வந்து அவருக்கு வந்து மைனஸா இருக்கு. இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா அதிமுகவுக்கு இருக்கிற பாரம்பரிய வாக்குகள் அப்படிங்கிறது சண்முகநாதனுக்கு ரொம்பவே பிளஸ்ஸா இருக்கு. அதையும் தாண்டி அமமுகவுமே கூட்டணிக்கு வந்திருக்கிறதால முக்குளத்தூர் வாக்குகள் அப்படிங்கிறது சண்முகநாதனுக்கு ரொம்பவே பிளஸ்ஸா இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து பார்க்க முடியுது. அந்த வகையில ஊர்வசி அமிர்தராஜ், சண்முகநாதன் 2 பேருமே வந்து சமபலத்துல மோதினாலும் கூட ஒருபடி சண்முகநாதன் வந்து முன்னணியில இருக்கிறதான் சர்வே முடிவுகள் வந்து நமக்கு காட்டுது. தூத்துக்குடி மாவட்டத்துல அடுத்தா வந்து நம்ம ஒட்டப்பிடாரம் தனி தொகுதி குறித்து தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில திமுக சார்பில் ராமஜெயம், அதிமுக சார்பில் சுந்தர்ராஜ் போட்டியிடுறாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் அனுஷியா, தாவேகா சார்பில் மதன் ராஜா வந்து போட்டியிடுறாங்க. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியுமே இங்க வந்து போட்டியிடுறாரு. அந்த வகையில போட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு 5 முனை போட்டியாகத்தான் தொகுதியில வந்து இருக்கு. திமுகவோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது ராமஜெயத்துக்கு வந்து ரொம்பவே பிளஸ்ஸா இருக்கு. அதே வேளையில அவர் வந்து மண்ணின் மைந்தன் இல்ல அப்படிங்கிறது அங்க ஒரு மைனஸான விஷயமா இருக்கு. அமமுக சார்பில் போட்டியிடுற சுந்தரராஜ் வந்து முக்குளத்தோர் வாக்குகளை முழுமையா நம்பி இருக்காரு. அதே வேளையில நாடார் சமூக வாக்குகள் அப்படிங்கிறது 2 பேருக்குமே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. பட்டியல் சமூக வாக்குகளை பொறுத்த வரைக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமி, சுந்தரராஜ், ராமஜெயம் 3 பேருமே அதிகமா பிரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. திமுக அதிமுக இடையே கடுமையான போட்டி இருந்தாலுமே கூட திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே ரிசல்ட்டா இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துல ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கு அடுத்ததா நம்ம வந்து கோயில்பட்டி தொகுதி குறித்து வந்து பார்க்க போறோம். கோயில்பட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் கருணாநிதி வந்து போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் கடம்பூர் ராஜு, முன்னாள் அமைச்சர், அவர் வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சியில வந்து பாண்டி வந்து போட்டியிடுறாரு. அதே போல தமிழக வெற்றி கழகம் சார்பில் பாலசுப்ரமணியன் போட்டியிடுறாரு. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள், இல்ல ஏற்கனவே தொடங்கப்பட்ட திட்டங்கள், இப்ப என்னென்ன திட்டங்கள்லாம் முடக்கி இருக்காங்க திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளி விவரத்தோட தனக்கான பிரச்சாரத்தை வந்து கடம்பூர் ராஜு வந்து தொகுதிக்குள்ள மேற்கொள்றாரு. அதே நிலையில அந்த பக்கம் பார்த்தோம்னா கருணாநிதி திமுக அரசு கொண்டு வந்த இந்த 5 ஆண்டுகள்ல கொண்டு வந்த திட்டங்களை சொல்லி தனக்கான வாக்குகள் அப்படிங்கிறத சேகரிக்கிறாரு.
ஆனா அங்க அவருக்கு வந்து கூட்டணி கட்சியோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இல்லாம தான் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா எளிமையான அணுகுமுறை, அனைத்து சமுதாயத்தோட ஒரு இணக்கமான போக்கு அப்படிங்கிறதால கடம்பூராஜுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சர்வேயோட முடிவா இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தை தொடர்ந்து நம்ம வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ள 5 தொகுதிகளில் சர்வே முடிவுகள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம வந்து தலைநகரான திருநெல்வேலி குறித்து வந்து நம்ம பார்க்கலாம். திருநெல்வேலியில திமுக சார்பில் சுப்பிரமணியன் போட்டிடுறாரு. அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளரான தச்சை கணேசராஜா வந்து போட்டியிடுறாரு. அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் சத்யா வந்து போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் RS முருகன் வந்து போட்டியிடுறாரு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா புதிய தமிழகம் கட்சியோட இளைஞரணி தலைவர் சியாம் கிருஷ்ணசாமி வந்து அவருமே இங்க வந்து போட்டியிடுறாரு. 5 முக்கியமான வேட்பாளர்கள் வந்து களத்துல வந்து நிக்கிறாங்க. திமுகவினரோட அந்த உள்ளடி வேலைகள் அப்படிங்கிறது சுப்பிரமணியனுக்கு மைனஸா இருந்தாலும் கூட தீவிரமான பிரச்சாரம் அப்படிங்கிறத சுப்பிரமணியன் வந்து களத்துல வந்து மேற்கொண்டு வராரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா தச்சை கணேசராஜாக்கு தொகுதியில இருக்கிற அதிமுக, அமமுக, பாஜக வாக்குகள் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்பவே பிளஸ்ஸா இருக்கு. இந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடுற வேட்பாளராக இருக்கட்டும், புதிய தமிழகம் சார்பில் போட்டியிடுற வேட்பாளர் 2 பேருமே வாக்குகளை வந்து அதிகமா பிரிப்பாங்க. அந்த வகையில வந்து திமுக வேட்பாளர் கூட்டணி பலத்தால வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே வேளையில 2ஆம் இடத்துல வந்து அதிமுக வேட்பாளரை தாண்டி இங்க வந்து விசிலடிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சர்வேயோட முடிவா வந்திருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துல திருநெல்வேலி தொகுதிக்கு அடுத்ததான் நம்ம வந்து அம்பாசமுத்திரம் தொகுதி குறித்து வந்து நம்ம பார்க்கலாம். அம்பாசமுத்திரம் தொகுதி திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில காங்கிரஸ் சார்பில் VP துரை வந்து போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவான இசக்கி சுப்பையாவே மீண்டுமே வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த தொகுதியில வந்து நத்தம் சிவசங்கரன் அவர் வந்து போட்டியிடுறாரு. அதே போல தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த தொகுதியில வந்து ராஜகோபால் போட்டியிடுறாரு. 2 முறை எம்எல்ஏ இருந்தும் கூட தொகுதிக்கு வந்து சொல்லிக் கொள்ளும்படி எதுவுமே செய்யல அப்படிங்கிற குரல் தொகுதிக்குள்ள வந்து கேட்டுட்டே இருக்கு. அதாவது இசக்கி சுப்பையா தொகுதிக்கு எம்எல்ஏவா எதுவுமே பண்ணல அப்படிங்கிற விஷயம் வந்து தொகுதிக்குள்ள ஒரு பேசு பொருளா இருக்கு. இந்த பக்கம் இந்த தொகுதி வந்து கூட்டணி கட்சி அதாவது காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருந்ததால திமுகவினர் ஆரம்பத்துல கொஞ்சம் சோர்வா வேலைகள்ல இறங்காம இருந்தாங்க. ஆனா இப்ப VP துரை எல்லோரையும் ஒருங்கிணைச்சு வேலைகளை வந்து தீவிரமா செஞ்சுட்டு போயிட்டு இருக்காரு. ஆனாலும் கூட கொரோனா காலத்துல தன்னோட சொந்த பணத்துல மக்களுக்கு வந்து செலவு பண்ணது, தன்னோட தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளிட்ட விஷயங்களால இசக்கி சுப்பையாவுக்கான அந்த வெற்றி அப்படிங்கிறது வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சர்வேயோட முடிவா இருக்கு. திருநெல்வேலி தொகுதியில அடுத்ததா நம்ம வந்து பாளையங்கோட்டை தொகுதி குறித்து வந்து பார்க்கலாம். பாளையங்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவான அப்துல் வஹாப் அவர் தான் வந்து மீண்டும் போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் சையது சுல்தான் சம்சுதீன் அவர் வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சங்கர் நாராயணன் வந்து போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் மரியஜான் இங்க வந்து போட்டியிடுறாரு. தொகுதியில நம்ம பார்த்தோம்னா சையது சுல்தான் சம்சுதீன் அதாவது அதிமுக வேட்பாளருக்கு சொந்த கட்சியிலேயே நிறைய உள்ளடி வேலைகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா தொகுதியில இருக்கிற பெரும்பான்மையான சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகல பாஜக இருக்கிறதால அந்த பக்கம் போகாம இருக்கு. அது வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய மைனஸா இருக்கு. அதே நிலையில கிறிஸ்தவ வாக்குகளை மரியஜான் அதிகமா பிரிச்சாலுமே கூட ஏற்கனவே எம்எல்ஏ இருந்து தொகுதியில கொண்டு வந்த திட்டங்களால அப்துல் வஹாப்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் தொகுதியோட நிலவரமா இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துல அடுத்ததா நம்ம வந்து நாங்குநேரி தொகுதி குறித்து வந்து பார்க்கலாம். நாங்குநேரி தொகுதியில காங்கிரஸ் சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ ஆன ரூபி மனோகரன் தான் போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் நம்ம பார்த்தோம்னா இந்த தொகுதி வந்து அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில இசக்கிமுத்து வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் செல்வம் வந்து இங்க போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் கடைசி நேரத்துல கட்சிக்கு தாவி சீட்டை வாங்கிய ரெட்டியார்பட்டி நாராயணன் வந்து போட்டியிடுறாரு. ஆரம்பத்துல தொகுதி பார்த்தோம்னா இசக்கிமுத்துக்கு வந்து ஓரளவுக்கு சாதகமா தான் இருந்தது. அதே நிலையில சசிகலாவோட கட்சியில இருந்து வேட்பாளர் முன்னாள் காவல்துறை அதிகாரி வெள்ளத்துறை போட்டியிட்டதால அவர் முக்குளத்தோர் வாக்குகளை அதிகமாக பிரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடுற ரெட்டியார்பட்டி நாராயணனுமே ஏற்கனவே அதிமுக இருந்தவர், எம்எல்ஏவெல்லாம் இருந்தவர். அவருமே கூட அமமுகவுக்கு போற வாக்குகளை பிரிக்கிறதால தொகுதிக்குள்ள எவ்வளவு அதிருப்தி இருந்தாலுமே கூட ரூபி மனோகரனுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சர்வேயோட முடிவா இருக்கு. நாங்குநேரி தொகுதிக்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டத்துல ராதாபுரம் தொகுதி குறித்து வந்து நம்ம பார்க்கலாம். ராதாபுரம் தொகுதியில திமுக சார்பில் சபாநாயகர் அப்பா வந்து போட்டியிடுறாரு. அதே போல பாஜகவுக்கு இந்த தொகுதி வந்து அதிமுக கூட்டணியில ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில பாலகிருஷ்ணன் அவர் வந்து வேட்பாளரா இருக்காரு. நாம் தமிழர் கட்சியில கிரிஜா தாமரை பாண்டியன் வந்து வேட்பாளரா நிக்கிறாங்க. அதே போல தமிழக வெற்றி கழகம் சார்பில் பார்த்தோம்னா சதீஷ் கிறிஸ்டோபர் அவர் வந்து வேட்பாளரா களத்துல வந்து இறங்கி இருக்காரு. இந்த தொகுதிக்கு அப்பா வந்து எம்எல்ஏவா பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் கூட
திரும்பிய பக்கம் எல்லாம் இருக்கிற கனிம வள குவாரிகள் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட அவர் மேல ஒரு அதிருப்தி அப்படிங்கிறத உண்டாக்கி இருக்கு. அதே நிலையில இந்த பக்கம் பார்த்தோம்னா பாலகிருஷ்ணன் தொகுதிக்கு பெரிய அறிமுகம் இல்லாதவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சியோட அந்த ஆதரவு அப்படிங்கிறதுமே கூட, ஒத்துழைப்பு அப்படிங்கிறதுமே கூட அவருக்கு கிடைக்காமல் இருக்கிறது அவருக்கு மிகப்பெரிய மைனஸா இருக்கு. அதனால தனிப்பட்ட செல்வாக்கு, கூட்டணி பலம் உள்ளிட்ட இந்த விஷயங்களால ஒரு சொற்ப வாக்குகள்ல அப்பாவு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறதா நம்மளோட சர்வே முடிவா இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகள்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததா கன்னியாகுமரி தொகுதியில இருக்கிற 6 தொகுதிகள்ல யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு, நம்மளோட சர்வே முடிவுகள் என்ன சொல்லுது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். கன்னியாகுமரி தொகுதியில அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சிட்டிங் எம்எல்ஏ தலவாய் சுந்தரம் போட்டியிடுறாரு. அதே போல திமுக சார்பில் நம்ம பார்த்தோம்னா மேயர் மகேஷ் போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் மரிய ஜெனிஃபர் போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாதவன் போட்டியிடுறாரு. கூட்டணி கட்சியான பாஜகவோட வாக்குகள் அப்படிங்கிறது தலவாய் சுந்தரத்துக்கு பிளஸ்ஸா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா சிறுபான்மையினரோட வாக்குகள் அப்படிங்கிறது திமுக வேட்பாளரான மகேஷுக்கு பிளஸ்ஸா இருக்கு. அதே போல எம்எல்ஏவா இருந்து தொகுதிக்கு கொண்டு வந்த வளர்ச்சி பணிகள் அப்படிங்கிறது தலவாய் சுந்தரத்துக்கு ஆதரவா இருக்கு. அதே போல மேயரா இருந்து கொண்டு வந்த திட்டங்கள், இந்த விஷயங்கள் மகேஷுக்குமே ஆதரவா இருக்கு. களத்துல இருவருமே சமபலத்தோட மோதினாலும் கூட தலவாய் சுந்தரம் ஒருபடி முன்னணிக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம சர்வேயோட ரிசல்ட்டா இருக்கு. கன்னியாகுமரி தொகுதிக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா நாகர்கோயில் தொகுதி. நாகர்கோயில் தொகுதியில பாஜக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ ஆன காந்தி போட்டியிடுறாரு. திமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ ஆஸ்டின் போட்டியிடுறாரு. அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் முத்துக்குமார் போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் பொர்வின் கிங்ஸ் அவர் போட்டியிடுறாரு. பெரிய திட்டங்களை தொகுதிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது காந்தி மேல ஒரு அதிருப்தியை உண்டாக்கி இருக்கு. இவர் ஊருக்கே வர்றதில்ல, சென்னையில தான் இருக்காரு எப்போதுமே அப்படிங்கிறது ஆஸ்டின் மீதான ஒரு அபிப்பிராயமா களத்துல இருக்கு. அதே நிலையில தொகுதியை பெரிய அளவுல கொண்டு போகல அப்படிங்கிறது தொகுதியோட எம்எல்ஏ ஆன காந்தி மேலையும் மாநகராட்சியை கையில் வச்சிருக்கிற திமுக மேலையுமே அப்படிங்கிற அந்த அதிருப்தி அப்படிங்கிறது 2 பக்கமுமே இருக்கு. களத்துல இருவருக்குமே போட்டி அப்படிங்கிறது சமபலத்துல இருக்கிறதால அந்த இழுபறி அப்படிங்கிறது தான் நாகர்கோவில் தொகுதியில நீடிக்குது. நாகர்கோவில் தொகுதியை தொடர்ந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல குளச்சல் தொகுதி நம்ம பார்க்கலாம். குளச்சல் தொகுதியில ஏற்கனவே விலங்கோடு தொகுதியில போட்டிட்டு இடைத்தேர்தலில் போட்டிட்டு எம்எல்ஏ ஆன தாரைய கத்பட் அவங்க காங்கிரஸ் சார்பில் போட்டிடுறாங்க. அதே போல பாஜக சார்பில் சிவகுமார் போட்டியிடுறாரு. நாம் தமிழர் சார்பில் ஆன்சி சோபா அவங்க போட்டிடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ் அவர் போட்டியிடுறாரு. குளச்சல் தொகுதியில மீனவர்களே உள்ளடக்கிய சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது தாரக கத்பட்டுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. அதே நேரத்துல பாஜக தொகுதியில போட்டியிட்டதுனால சிறுபான்மையினர் வாக்குகள் பிரியக்கூடாது அப்படின்னு தாரக கத்பட்டுக்கே பெரும்பாலான வாக்குகள் போகக்கூடிய சூழல் இருப்பதால இங்க அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதா நம்ம சர்வேயோட முடிவா இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல குளச்சல் தொகுதிக்கு அடுத்ததா நம்ம பத்மநாபபுரம் தொகுதி குறித்து பார்க்கலாம். பத்மநாபபுரம் இந்த முறை திமுக கூட்டணியில சிபிஎம்க்கு ஒதுக்கப்பட்டிருக்க அந்த வகையில செல்லசுவாமி போட்டியிடுறாரு. பாஜக சார்பில் நம்ம பார்த்தோம்னா குமரிப்பா ரமேஷ் அவர் போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் சீலன், தாவேகா சார்பில் கிருஷ்ணகுமார் அவங்க எல்லாம் களத்துல இருக்காங்க. தென்னிந்தியாலே பாஜகவுக்கு முதல் எம்எல்ஏ, அதாவது 1996ல கொடுத்த வேலாயுதம் அவரை கொடுத்த தொகுதியாகவும் பத்மநாபபுரம் தொகுதி இருக்கு. ஆனா அந்த 2007ல நடந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு பாஜகவுக்கு சாதகமா இருந்த பல இடங்கள் அப்படிங்கிறது குளச்சல் தொகுதியோட போயிடுச்சு அப்படிங்கிறதால பாஜகவோட வலிமை அப்படிங்கிறது இங்க கொஞ்சம் குறைஞ்சுதான் போயிருக்கு. அந்த அளவுல சிறுபான்மையினரோட வாக்குகள் திமுக கூட்டணிக்கு மொத்தமா போறதால கடந்த 4 தேர்தல்களா இங்க திமுகவே தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வராங்க. அந்த வகையில சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவோட கூட்டணி வாக்குகள் மொத்தமா கிடைக்கிறதால சிபிஎம்க்கு இங்க வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதான் நம்மளோட சர்வே முடிவுகள் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல நம்ம அடுத்ததா விலவங்கோடு தொகுதி குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். விலவங்கோடு தொகுதியில பாஜக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி போட்டியிடுறாங்க. காங்கிரஸ் சார்பில் டிடி பிரவீன் அவர் போட்டியிடுறாரு. நாம் தமிழர் சார்பில் மரிய ஸ்டெல்லா போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் மைக்கேல் குமார் களத்துல இருக்காரு. டிடி பிரவீன் தென் கேரள சபையோட அந்த சிஎஸ்ஐ அந்த சபையோட செயலாளராகவும் இருக்காரு. கேரளால இருக்கிற ஒருத்தருக்கு இங்க சீட்டு கொடுத்திருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிருப்தி அப்படிங்கிறத உருவாக்கி இருக்கு. 3 முறை தொகுதியோட எம்எல்ஏ இருந்தாலுமே கூட கடைசி நேரத்துல தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணது, காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜக சேர்ந்தது அப்படிங்கிறது தொகுதியில விஜயதாரணிக்கு ஒரு அதிருப்தியை உண்டாக்கி இருக்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. பாஜக காங்கிரஸ் 2 வேட்பாளர்களுமே சமபலத்தோட மோதினாலும் கூட சிறுபான்மையினரோட வாக்குகள் மொத்தமா காங்கிரஸ்க்கு போகும் அப்படிங்கிறதால காங்கிரஸ்க்கான வெற்றி வாய்ப்பு இங்க அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவுகளா இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டுமே இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் கடைசி தொகுதி, அதாவது 234வது தொகுதியா இருக்கிற
கிள்ளியூர் தொகுதி தான். கிள்ளியூர் தொகுதியில வந்து திமுக கூட்டணியில காங்கிரஸ் சார்பில் ராஜேஷ்குமார் போட்டியிடுறாரு. காங்கிரஸ் கட்சியோட சட்டமன்ற குழு தலைவராகவும் இருக்கிற இவர் ஏற்கனவே 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு. 3வது முறையா இங்க வந்து களத்துல வந்து இறங்குறாரு. இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா பாஜக கூட்டணியில தமாக சார்பில் நிவின் சைமன் அவர் வந்து போட்டியிடுறாரு. அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் ஹிம்லர் வந்து போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் சுபின் அவர் வந்து களத்துல வந்து நிக்கிறாரு. தொகுதியில வந்து நிறைய வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறதால ராஜேஷ்குமார் மேல பெரிய அதிருப்தி அப்படிங்கிறது வந்து தொகுதியில இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொகுதியில காங்கிரஸ் பாஜக இடையில தான் ஒரு நேரடி போட்டி இருந்தாலுமே கூட சிறுபான்மையினர் வாக்குகள் அதே போல மீனவர்களோட வாக்குகள் காங்கிரஸ்க்கு போறதால காங்கிரஸ்க்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சர்வேயோட ரிசல்ட்டா இருக்கு. தென் மாவட்டங்கள்ல அடுத்தா வந்து நம்ம மதுரை மாவட்டத்துல உள்ள தொகுதிகள் குறித்து தான் வந்து நம்ம பார்க்க போறோம். மதுரை மாவட்டத்துல இருக்கிற 10 தொகுதிகள்ல கடந்த முறை 5 தொகுதிகள்ல அதிமுகவும் 5 தொகுதிகள்ல திமுகவும் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை நமக்கு வந்து சர்வே ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். மதுரை மாவட்டத்துல முதல் தொகுதியா மேலூர் தொகுதி வந்து நம்ம பார்க்கலாம். மேலூர் தொகுதியில அதிமுக சார்பில் பெரிய புல்லான் அவர் தான் வந்து போட்டியிடுறாரு. திமுக கூட்டணியில இந்த தொகுதி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில காங்கிரஸ் கட்சியில முன்னாள் எம்எல்ஏ விஸ்வநாதன் அவர் வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சியில கோட்டை குமார், தமிழக வெற்றி கழகத்துல மதுரை வீரன் இவங்கெல்லாம் வந்து களத்துல வந்து இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்கு வந்து அவர் வந்து அறிமுகம் இல்லாத நபர். பொது தொகுதியில ஒரு பட்டியல் சமூக வேட்பாளர் அப்படிங்கிறதால காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அவருக்கு வந்து போதிய ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கிறது தான் களத்துல இருந்து நமக்கு வரக்கூடிய தகவலா இருக்கு. அதே வேளையில பெருவாரியான அதிமுகவுக்கு நல்ல வாக்கு வங்கி உள்ள தொகுதியா இருக்கிறதால பெரிய பிள்ளைனோட வெற்றிக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவா இருக்கு. மேலூர் தொகுதியை தொடர்ந்து மதுரையில நம்ம பார்த்தோம்னா மதுரை கிழக்கு தொகுதி வந்து பார்க்கலாம். மதுரை கிழக்கு தொகுதியில திமுக சார்பில் அமைச்சர் மூர்த்தி வந்து போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் மாங்குளம் மகேந்திரன் அவர் வந்து வேட்பாளராக களத்துல இறங்கியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் செல்வம், தாவேகா சார்பில் எஸ் கார்த்திகேயன் வந்து போட்டியிட்டாரு. பி மூர்த்தி அமைச்சரா தொகுதி முழுவதும் அவருக்கு வந்து செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே நிலையில அதிமுக வேட்பாளர் பார்த்தோம்னா மாங்குளம் மகேந்திரன் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அவருக்கு வந்து ஒரு அறிமுகம் அப்படிங்கிறதே இருக்கு. அது மட்டும் இல்ல, தொகுதி பிரச்சாரத்துல வந்து அவர் போதிய ஆர்வம் காட்டாம இருக்கிறதுமே அவருக்கு வந்து மைனஸா இருக்கு. தமிழக வெற்றி கழகம் இங்க வந்து ஒரு நல்ல வாக்குகளை பிரிச்சாலும் கூட பி மூர்த்தி அதாவது அமைச்சர் மூர்த்தி அவருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது தான் தொகுதியில அதிகமா இருக்கத நம்ம சர்வே முடிவுகள் வந்திருக்கு. மதுரையில அடுத்ததான் நம்ம மதுரை கிழக்கு அடுத்ததா வந்து நம்ம சோழவந்தான் தனி தொகுதி குறித்து வந்து பார்க்கலாம். சோழவந்தான் தனி தொகுதியில திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவான வெங்கடேசன் வந்து போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ மாணிக்கம் போட்டியிடுறாரு. நாம் தமிழர் சார்பில் நாகலட்சுமி திருமாறன் அவங்க வந்து போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து கருப்பையா வந்து போட்டியிடுறாரு. அதிமுகல சீட் கிடைக்காத காரணத்தால 2 பேர் வந்து மாற்று கட்சிகளின் சார்பாக இங்க வந்து போட்டியிடுறாங்க. ஒன்னு வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடுற கருப்பையா, இன்னொருவர் வந்து பாலமுருகன் அப்படிங்கிறவர் வந்து சசிகலா அவங்க கட்சி சார்பா இங்க வந்து போட்டியிடுறாங்க. இப்படி 2 பேர் அங்க போய் போட்டியிடுறதால அதிமுகவுக்கு வந்து அதுவே மிகப்பெரிய பின்னடைவா இந்த தொகுதியில வந்து இருக்கு. அதே நிலையில நாம் தமிழர் கட்சியுமே ஓரளவுக்கு வாக்குகளை பிரிக்கும் சூழல்ல வந்து கூட்டணி கட்சிகளோட பலத்தால திமுக வேட்பாளரான வெங்கடேசனுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவா இருக்கு. சோழவந்தான் தொகுதிக்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா மதுரை வடக்கு தொகுதி. மதுரை வடக்கு தொகுதியில திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவான தளபதி வந்து போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏவான சரவணன் வந்து போட்டியிடுறாரு. அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் திருநாகரசு போட்டியிட்டாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜயன்பன் கல்லானை அவர் போட்டியிடுறாரு. திமுக வேட்பாளரான தளபதி தொகுதியில வந்து பல அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறத நிறைவேற்றல அப்படிங்கிற அதிருப்தி அவர் மேல வந்து இருக்கு. அதே நிலையில அதிமுக வேட்பாளர் சரவணன் மலிவு விலையில உணவகங்கள் நடத்திட்டு வர்றது அவருக்கான அந்த ஆதரவு அப்படிங்கிறத தொகுதிக்குள்ள நன்றாகவே உருவாக்கி இருக்கு. அதே நிலையில நம்ம கட்சியில இருந்து பிரிஞ்சு போனவர் அப்படிங்கிறதால பாஜக வந்து அவருக்கு வந்து அங்க வேலைகள் செய்வதில் கொஞ்சம் சுணக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிற தகவல்களுமே வருது. தமிழக வெற்றி கழகம் இங்க நல்ல வாக்குகளை பிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியாகத்தான் தேர்தல் முடிவுகள் இருக்கு. ஆனாலும் கூட திமுக வேட்பாளரான கோ தளபதிக்கான அந்த வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவுகளா இருக்கு. மதுரை வடக்குக்கு அடுத்துதான் நம்ம பார்த்தோம்னா மதுரை தெற்கு தொகுதி. மதுரை தெற்கு தொகுதியில திமுக கூட்டணியில சிட்டிங் எம்எல்ஏவான பொடா பூமிநாதன், மதிமுக சார்பில் பூமிநாதன் அவர் வந்து போட்டியிடுறாரு. அதிமுக கூட்டணியில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாஜகவோட ராமசீனிவாசன் போட்டிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் சுமதி, தாவேக்கால கோபிசன் வந்து போட்டிடுறாங்க. இந்த தொகுதியை நம்ம பார்த்தோம்னா சௌராஷ்டிரா மக்களோட வாக்குகள் தான் தொகுதியில வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளா இருக்கு. ஆனா மதிமுக வேட்பாளர் அதாவது பூமிநாதனை தவிர மற்ற 3 வேட்பாளருக்குமே
சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதால அந்த வாக்குகள் அப்படிங்கிறது பிரியக்கூடிய சூழல் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே வேளையில முக்குலத்தோரோட வாக்குகள் அப்படியே வந்து பூமிநாதனுக்கு பெரும்பான்மையா போகும் அப்படிங்கிற தகவல்களும் வருது. அதே நிலையில பாஜகவுக்கு இங்க ஓரளவுக்கு நல்ல வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்கிறதால கடுமையான இழுபறி அப்படிங்கிறது தான் தொகுதிக்குள்ள நிலவிட்டு இருக்கிறதா தான் நம்மளோட சர்வே முடிவுகள் வந்திருக்கு. அடுத்த நம்ம பார்த்தோம்னா மதுரை மத்திய தொகுதி வந்து பார்க்கலாம். மதுரை மத்திய தொகுதியில வந்து திமுக சார்பில் பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து போட்டியிடுறாரு. அதே நிலையில அதிமுக கூட்டணியில இந்த தொகுதி வந்து புதிய நீதி கட்சிக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. புதிய நீதி கட்சியின் சார்பில் இயக்குனர் சுந்தர்சி வந்து போட்டியிடுறாரு. அதே போல நாம் தமிழர் சார்பில் அப்துல் ஹக்கீம் போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் VS முஸ்தபா வந்து போட்டியிடுறாரு. சுந்தர்சி வந்து கட்சி அங்க இருக்கிற கட்சி கூட்டணி கட்சிகளோட நிர்வாகிகளை சந்திச்சு பிரச்சாரத்தை வந்து நல்லாவே தீவிரமா கொண்டு போனாலும் கூட இவர் வந்து வெளியூர்காரரு, சினிமாக்காரரு, இவரை எப்படி போய் அணுகிறது, அதுல எதுவும் சிக்கல் இருக்குமோ அப்படின்னு தொகுதி மக்களுக்கு ஒரு குழப்பம், ஒரு தயக்கம் வந்து இப்பயுமே கூட இருந்துட்டே தான் இருக்கு. அதே நிலையில பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கு இருக்கிற அந்த சொந்த செல்வாக்குனால அவரோட வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவுகளா இருக்கு. மதுரை மத்திய தொகுதிக்கு அடுத்ததா நம்ம வந்து பார்த்தோம்னா மதுரை மேற்கு தொகுதி. திமுக சார்பில் ரகுபாலாஜி அவர் வந்து போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் சார்பில் விக்னேஷ்குமார், தமிழக வெற்றி கழகம் சார்பில் தங்கப்பாண்டி அவங்க எல்லாம் வந்து போட்டியிடுறாங்க. ரகுபாலாஜி வந்து ரொம்பவே யங்ஸ்டரா ஆக்டிவா திமுகல வந்து ஒரு முக்கியமான இடத்துல தற்போது இருப்பதால அவருக்கான அந்த ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் செல்லூர் அவருக்கு வந்து சொந்த பலம், தொடர்ச்சியா 3 முறை வெற்றி பெற்றது, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நம்பிக்கையை வந்து கொடுத்திருக்கு. நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் வாக்குகளை பிரிச்சாலும் கூட தன்னோட தனிப்பட்ட செல்வாக்கால மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் அப்படி இல்லாவிட்டாலும் கூட சொற்ப வாக்குகள்லயாவது செல்லூர் வெற்றி பெற்று வருவார் அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவுகள்ல வந்திருக்கு. அடுத்ததா மதுரை மாவட்டத்துல அடுத்ததா நம்ம வந்து திருப்பரங்குன்றம் தொகுதியை பார்க்கலாம். இப்பதான் ஒரு முக்கியமான அதிமுக புள்ளி ஒருவரை பார்த்தோம். அடுத்ததா மதுரை அதிமுகவோட முகமா இருக்கிற ராஜன் செல்லப்பா அவர் தான் வந்து அதிமுக சார்பில் இங்க வந்து போட்டியிடுறாரு. திமுக பார்த்தோம்னா கிருத்திகா தங்கப்பாண்டி அவங்க வந்து போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் சத்யாதேவி போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் அந்த கட்சியோட முன்னணி நிர்வாகியா இருக்கிற CTR நிர்மல்குமார் வந்து போட்டியிடுறாரு. ராஜன் செல்லப்பாவுக்கு இணையாக திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கப்பாண்டியுமே தீவிரமா பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. பெண்களோட ஆதரவுமே கூட அவங்களுக்கு வந்து அதிகமாவே இருக்கு. மறுபுறம் பார்த்தோம்னா சமூகம் சார்ந்துமே சரி இல்ல தாவேக்காவுக்கு இருக்கிற செல்வாக்கால CTR நிர்மல்குமாருமே இங்க நல்ல வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால திமுக அதிமுகவுக்கு இடையிலான அந்த போட்டி அப்படிங்கிறது கடுமையான இழுபறி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவா இருக்கு. மதுரை மாவட்டத்துல கடைசி தொகுதியா நம்ம வந்து திருமங்கலம் தொகுதியை பார்க்கலாம். திருமங்கலம் தொகுதியில திமுக சார்பில் மணிமாறன் வந்து போட்டியிட்டாரு. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வந்து போட்டியிட்டாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் முனிஸ் வந்து போட்டியிட்டாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் சதீஷ்குமார் வந்து போட்டியிடுறாரு. கட்சிக்குள்ளேயும் தொகுதிக்குள்ளேயும் நல்ல செல்வாக்கோட இருக்கிற RB உதயகுமாரை வீழ்த்துறதுக்காக திமுகவோட ஐடிவிங் வந்து இந்த முறை தீவிரமா வந்து களத்துல வந்து இறக்கிவிடப்பட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, மறுபுறம் பார்த்தோம்னா சசிகலா கட்சியின் சார்பாக ஏற்கனவே அமமுக நிர்வாகியா இருந்து இப்ப சசிகலா கட்சி சார்பில் போட்டியிடுற ஜீவிதா நாச்சியார் அவங்களுமே முக்குலத்தோர் சமூக வாக்குகளை நல்லா பிரிப்பாங்க அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வந்து வருது. ஆனாலும் கூட கடந்த முறை ஒரு 14,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற RB உதயகுமார் இந்த முறை ஒரு சொற்ப வாக்குகள்லையாவது வெற்றி பெற்றுருவார் அப்படிங்கிறது தான் நமக்கு வர்ற சர்வே முடிவுகளா இருக்கு. மதுரை மாவட்டத்தை தொடர்ந்து நம்ம வந்து தேனி மாவட்டத்துல இருக்கிற 4 தொகுதிகள்ல என்ன மாதிரி சர்வே முடிவுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். கடந்த முறை தேனி மாவட்டத்துல இருக்கிற 4 தொகுதிகள்ல 2 தொகுதிகள் அதிமுகவும் 2 தொகுதிகள் வந்து திமுகவும் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை முடிவுகள் எப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற நம்மளோட சர்வே முடிவுகளை வந்து நம்ம பார்க்கலாம். தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து நம்ம தேனி மாவட்டத்துல ஆண்டிப்பட்டி தொகுதி குறித்து வந்து நம்ம பார்க்கலாம். பொதுவா வந்து அரசியல் களத்துல வந்து சகோதர யுத்தம் அப்படிங்கிற வார்த்தை பொதுவா வந்து பயன்படுத்தப்படும். ஆனா தமிழ்நாட்டுல ஆண்டிப்பட்டி தொகுதியில தான் உண்மையான சகோதர யுத்தம் இருக்கு. திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவான மகாராஜன் அவர் வந்து அண்ணன், அதிமுக சார்பில் லோகிராஜன் அவர் வந்து போட்டியிடுறாரு, அவர் வந்து தம்பி. அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் கோமதி, தமிழக வெற்றி கழகம் சார்பில் பாண்டி வந்து இங்க போட்டியிடுறாங்க. மேகமலை புலிகள் காப்பகத்திற்கு போற அந்த வருஷநாடு மலைப்பாதை வந்து சாலை வசதி அப்படிங்கிறது தொகுதியில பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனையால இது வந்து சிட்டிங் எம்எல்ஏ மகாராஜன் அதுக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிறது அவர் மேல ஒரு அதிருப்தியை வந்து உருவாக்கி இருக்கு. அதே நிலையில தேமுதிக கூட்டணிக்கு வந்திருக்கிறது அவங்களோட வாக்குகள் அப்படிங்கிறது அவருக்கு வந்து பிளஸ்ஸா இருக்கு. OPS வந்து திமுக போனாலும் அவரோட ஆதரவாளர்கள் இருப்பவர்கள்
அதிமுகவுக்கு ஆதரவா இருக்கிறது. அமமுக கூட்டணிக்கு வந்து இருக்கிறது வந்து லோகிராஜனுக்கு வந்து பிளஸ்ஸா இருக்கு. அதனால அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் தொகுதிக்குள்ள ஒரு இழுபறி நிலை நீடிக்கிறத தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. தேனி மாவட்டத்துல ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு அடுத்ததா நம்ம வந்து பெரியகுளம் தனி தொகுதி குறித்து பார்க்கலாம். பெரியகுளம் தனி தொகுதியில அதிமுக கூட்டணியில அமமுக சார்பில் டாக்டர் கதிர்காமு அவர் வந்து போட்டியிடுறாரு. திமுக கூட்டணியில விசிகாவை சேர்ந்த சக்திவேல் அவர் வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சியில விமலா, தமிழக வெற்றி கழகத்துல சபரி ஐயங்கரன் அவங்க எல்லாம் வந்து போட்டியிடுறாங்க. சக்திவேல் விசிகா சார்பில் போட்டியிடுற சக்திவேல் வந்து மதுரையை சேர்ந்தவர் அப்படிங்கிறதால அந்த உட்கட்சி பூசல் உள்ளிட்ட விஷயங்கள் வந்து இருக்கு. அதையும் தாண்டி மற்ற கட்சிகளோட மற்ற சமூகங்களோட ஆதரவு அப்படிங்கிறதுமே விசிக வேட்பாளருக்கு இல்லாத ஒரு சூழல் தான் வந்து இருக்கு. அதே நிலையில இந்த பக்கம் பார்த்தோம்னா அதிமுக அமமுக கூட்டணி பலம் அப்படிங்கிறது கதிர்காமுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல கை கொடுக்குது. முதல் தலைமுறை வாக்குகளை தாவேக்காவும் நாம் தமிழர் கட்சியும் பிரிச்சுக்கிறதால கதிர்காமுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவுகளா இருக்கு. தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்ததான் வந்து போடிநாயக்கனூர் தொகுதி குறித்து வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வந்த ஓ பன்னீர்செல்வம் இந்த முறை திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் வி.டி. நாராயணசாமி வந்து களத்தில் இறங்கியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியில வந்து கலையரசு, தமிழக வெற்றி கழகத்துல வந்து தளபதி பிரகாஷ் இவங்க எல்லாம் வந்து போட்டிடுறாங்க. நாராயணசாமிக்கு வந்து தொகுதியில வந்து பெரிய அறிமுகம் இல்லாத சூழல், அவர் வந்து சரியா அந்த பிரச்சாரங்களை முன்னெடுக்காது உள்ளிட்டது அவருக்கான மைனஸா இருக்கு. அதனால அந்த இரட்டை இலை வாக்குகள் தமிழக வெற்றி கழகம் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே போல தனிப்பட்ட செல்வாக்கு, கூட்டணி பலம், சமூக பலம் உள்ளிட்ட விஷயங்களால இங்க வந்து ஓபிஎஸோட வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவுகளா இருக்கு. தேனி மாவட்டத்துல அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா கம்பம் தொகுதி. கம்பம் தொகுதியில அதிமுக சார்பில் எஸ்டிகே ஜக்கையன் அவர் வந்து போட்டியிடுறாரு. திமுகல வந்து கம்பம் ராமகிருஷ்ணன் அவர் வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் அன்புச்செல்வி, தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஜெகநாத் மிஸ்ரா வந்து போட்டியிடுறாரு. ரெண்டு கட்சியுமே இங்க வந்து மாறி மாறி எம்எல்ஏ இருந்தாலும் தொகுதிக்கு வந்து பெருசா எதுவுமே செய்யல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது தொகுதிக்குள்ள வந்து நிலவுது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா முதல் தலைமுறை வாக்குகள், அதிமுகவோட வாக்குகள், திமுகவோட அந்த அதிருப்தி வாக்குகள் இது எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இந்த தொகுதியில அதிகமாவே இருக்குன்னு சொல்றாங்க. அதே நிலையில சிறுபான்மையினரோட வாக்குகள், கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் இது எல்லாமே திமுக வேட்பாளரான கம்பம் ராமகிருஷ்ணனோட வெற்றி வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. தேனி மாவட்டத்தை தொடர்ச்சியா வந்து நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் சர்வே முடிவுகள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல சிவகங்கை மாவட்டத்துல முதல் தொகுதியா காரைக்குடி தொகுதி குறித்து வந்து நம்ம பார்க்கலாம். காரைக்குடி தொகுதியில திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியில மாங்குடி வந்து போட்டியிடுறாரு. அதிமுக கூட்டணியில அமமுக சார்பில் தேர்போகி பாண்டி வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து போட்டியிடுறாரு. தவேகா சார்பில் டாக்டர் பிரபு வந்து போட்டியிடுறாரு. பொதுவா தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட அதற்கு வந்து கணக்கச்சிதமா பொருத்தமா இருக்கக்கூடிய தொகுதியா காரைக்குடி தொகுதி தான் இருக்கு. ஒரு புறம் நம்ம பார்த்தோம்னா காரைக்குடியோட சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடி எளிமையா அவரை அணுகலாம். அதையும் தொடர்ந்து அவர் வந்து தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் அப்படிங்கிறது அவருக்கு வந்து பிளஸ்ஸா இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா விளிம்பு நிலை மக்கள், நடுநிலையாளர்கள் இவங்களோட ஆதரவு சீமானுக்கு வந்து அதிகமாகவே இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகளோட ஆதரவு, சமூக வாக்குகள் அப்படிங்கிறது தேர்போகி பாண்டிக்கு ஆதரவாகவும் இருக்கு. இளைஞர்களோட வாக்குகள் டாக்டர் பிரபுவுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னு களத்துல 4 முனை போட்டி ரொம்பவே தீவிரமா இருக்கு. ஆனாலும் கூட நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி எளிமையா அணுகலாம். தொகுதியில வந்து பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு. தொகுதியில இருக்கிற பாரம்பரிய காங்கிரஸ் வாக்குகள் இந்த விஷயங்களால மாங்குடிக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிறது தான் நம்ம சர்வே முடிவுகள்ல வந்திருக்கு. அதே நிலையில 2வது இடத்துக்கான போட்டி அப்படிங்கிறது இந்த தொகுதியில ரொம்பவே கடுமையா இருக்கும் அப்படிங்கிறதா நமக்கு வந்திருக்கிற சர்வே முடிவா இருக்கு. காரைக்குடி தொகுதியை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்துல நம்ம பார்த்தோம்னா திருப்பத்தூர் தொகுதியில திமுக சார்பில் அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து போட்டியிடுறாரு. அதிமுக கூட்டணியில பாஜக சார்பில் திருமாறன் வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சியில ரம்யா மோகன், தமிழக வெற்றி கழகத்துல சீனிவாச சேதுபதி இவங்க எல்லாருமே வந்து களத்துல வந்து நிக்கிறாங்க. 2 முறை அமைச்சர், 4 முறை தொடர்ந்து எம்எல்ஏ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய செல்வாக்கோட தொகுதிக்குள்ள வந்து வளம் வந்துட்டு இருக்காரு அமைச்சர் பெரிய கருப்பன். அதையும் தாண்டி அவரை வந்து எளிமையா யார் வேண்டுமானாலும் அணுகலாம் அப்படிங்கிற அந்த எளிய அடையாளம் அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவுல கை கொடுத்திருக்கு. அமைச்சரோட தனிப்பட்ட செல்வாக்கை வந்து எதிர்கொள்ள முடியாம அதிமுக கூட்டணியில இருக்கிற வேட்பாளரா இருக்கட்டும், மற்ற வேட்பாளர்கள் ரொம்பவே தொகுதிக்குள்ள திணறி போயிருக்காங்க அப்படிங்கறத தான் வந்து பார்க்க முடியுது. வலுவான கூட்டணி, தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளிட்ட விஷயங்களால 5வது முறையாக பெரிய கருப்பன் நிச்சயமா வெற்றி பெறுவாரு அப்படிங்கிறது தான்
நம்மளோட சர்வே முடிவுகளா இருக்கு. திருப்பத்தூர் தொகுதியை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா மாவட்டத்தோட தலைநகரான சிவகங்கை தொகுதி திமுக கூட்டணியில முக்குளத்தோர் புலிப்படை அமைப்போட தலைவர் கருணாஸ் வந்து போட்டியிடுறாரு. அதிமுகல மாவட்ட செயலாளர் சிட்டிங் எம்எல்ஏ செந்தில்நாதன் வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சியில இந்துஜா ரமேஷ் போட்டிடுறாங்க. தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் குழந்தை ராணி நாச்சியார் வந்து களத்துல இருக்காங்க. கருணாஸுக்கு வந்து ஸ்டார் அந்தஸ்து அப்படிங்கிறது பிளஸ்ஸா இருக்கு. உதயசூரியன் சின்னத்துல அவர் போட்டியிடுறதுமே கூட ரொம்பவே பிளஸ்ஸா இருக்கிறத தான் பார்க்க முடியுது. ஆனாலும் கூட அவர் வந்து வெளியூர்காரரு அப்படிங்கிற அந்த அடையாளம் வந்து அவருக்கு வந்து ஒரு மைனஸா இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. அதையும் தாண்டி அதிமுக வேட்பாளர் சிட்டிங் எம்எல்ஏ ஆன செந்தில்நாதனுக்கு தொகுதிக்குள்ளேயும் சரி கட்சிக்குள்ளேயும் சரி மிகப்பெரிய அதிருப்தி செந்தில்நாதன் மேல இருந்தாலுமே கூட தொகுதிக்கு வந்து பரிச்சயமானவர் அப்படிங்கிற அடிப்படையில கருணாஸுக்கு ஆரம்ப கட்டத்துல வந்து திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவினரோட போதிய சப்போர்ட் இல்லாம தற்போதுதான் அவருக்கான அந்த பணிகள் அப்படிங்கிறது தீவிரமா முடுக்கிவிடப்பட்டிருக்கு. அந்த வகையில இந்த தொகுதி வந்து அதிமுக வேட்பாளரான செந்தில்நாதனுக்கு சாதகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளோட சர்வே முடிவுகள்ல வந்திருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல நம்ம கடைசி தொகுதியா வந்து மானாமதுரை தனி தொகுதி வந்து பார்க்க போறோம். திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் தமிழரசி வந்து போட்டியிடுறாங்க. அதிமுக கூட்டணியில பாஜக சார்பில் பொன் பாலகணபதி அவர் வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் நல்ல வாக்குகளை கடந்த தேர்தல்களில் வாங்கின சண்முகப்பிரியா போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் இளங்கோவன் வந்து போட்டியிடுறாரு. இந்த தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்குனதுல அதிமுகவோட ரத்தங்கள் ரொம்பவே கொதிப்புல இருக்காங்க. காரணம் இது அதிமுகவுக்கு நல்ல வாக்கு வங்கி உள்ள தொகுதி. அதே நிலையில பாஜக சார்பில் இந்த தொகுதியில போட்டியிடுற பொன் பாலகணபதிக்கும் இந்த தொகுதிக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அவரோட பூர்வீகம் தான் பரமக்குடி. அந்த அடிப்படையில இந்த தொகுதிக்கு அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதனால தொகுதிக்குள்ள மிகப்பெரிய அளவுல அவருக்கு வந்து அந்த பரிச்சயம் இல்லாமல் இருக்கு. முதல் தலைமுறை பெண்கள் வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு போவதற்கும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தொகுதியில இருக்கிற பாரம்பரியமான வாக்குகள் அந்த வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் போகக்கூடிய சூழல் தான் இருக்கு. அதையும் தாண்டி கூட்டணி கட்சிகளோட பலம் உள்ளிட்ட விஷயங்களால இங்கேயுமே திமுக வேட்பாளரான தமிழரசிக்கான அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவுகளா இருக்கு. தென்மண்டலத்துல அடுத்ததா நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 7 தொகுதிகளில் எப்படி சர்வே முடிவுகள் வந்திருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். கடந்த 2021 தேர்தலில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 7 தொகுதிகளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில மட்டும் அதிமுக வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. மற்ற அனைத்து தொகுதிகளிலுமே திமுக கூட்டணி கட்சி தான் வெற்றி பெற்றிருந்தது. தற்போதைய 2026 தேர்தலுக்கான சர்வே முடிவுகள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். விருதுநகர் மாவட்டத்துல முதல்ல நம்ம வந்து ராஜபாளையம் தொகுதி குறித்து தான் வந்து பார்க்க போறோம். ராஜபாளையம் தொகுதியில திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவான தங்கப்பாண்டியன் வந்து போட்டியிடுறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில இந்த தொகுதி வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில அந்த கட்சியோட தலைவர் ஜான் பாண்டியன் அவரோட மனைவி பிரிஸ்லா பாண்டியன் தான் வந்து இந்த தொகுதியில வந்து போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா கார்த்திக் வந்து போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பா ஜெகதீஸ்வரி வந்து போட்டியிடுறாங்க. 2 முறை எம்எல்ஏ இருந்தும் தொகுதிக்குள்ள வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வரல அப்படின்னு சிட்டிங் எம்எல்ஏவான தங்கப்பாண்டியன் மேல ஒரு அதிருப்தி வந்து இருக்கு. அதையும் தாண்டி உட்கட்சி பூசல்களுமே இந்த தொகுதியில வந்து நிறைய இருக்கு. எல்லாவற்றையும் தாண்டி தனிப்பட்ட முறையில தொகுதி மக்களோட ஒரு நெருங்கி பழகக்கூடிய நபரா தங்கப்பாண்டியன் இருக்காரு. இதெல்லாம் தங்கப்பாண்டியனுக்கு வந்து பிளஸ்ஸா இருக்கிற விஷயங்கள். மறுபுறம் பிரிசிலா பாண்டியன் பார்த்தோம்னா அவங்க கூட்டணி கட்சிகளோட பலம், அதாவது அதிமுக பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளோட பலம், அதோட சமூக வாக்குகள், இந்த விஷயங்கள் எல்லாம் பிரிசிலா பாண்டியனுக்கு வந்து நல்ல வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட ஜெகதீஸ்வரி குறிப்பிட்ட வாக்குகளை பிரிச்சாலும் கூட இங்க வந்து சிட்டிங் எம்எல்ஏவான தங்கப்பாண்டியனுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது தான் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவுகளா வந்திருக்கு. விருதுநகர் மாவட்டத்துல அடுத்ததான் நம்ம வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதி குறித்து தான் பார்க்க போறோம். கடந்த தேர்தலே நான் ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருந்தேன். கடந்த தேர்தலே இந்த மாவட்டத்துல அதிமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். இந்த முறை இந்த தொகுதி வந்து சிபிஐக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில சிபிஐ சார்பில் மகாலிங்கம் இங்க வந்து போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் சந்திரபிரபா போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா கரிகால் பாண்டியன் வந்து போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழகத்துல கார்த்திக் வந்து போட்டியிடுறாரு. அதே போல புதிய தமிழகம் கட்சியோட இளைஞரணி தலைவர் கிருஷ்ணசாமி அவரோட பையன் சாம் கிருஷ்ணசாமியுமே இங்க வந்து போட்டியிடுறாரு. அந்த வகையில 5 பேருக்குமான ஒரு போட்டியா அப்படிதான் வந்து களம் வந்து இருக்கு. மறுபுறம் பார்த்தோம்னா ஒன்றிய பகுதிகளில் தான் சிபிஐயோட மகாலிங்கம் வந்து கொஞ்சம் பரிச்சயமானவராக இருக்காரு. நகர்பகுதிகளில் அவர் வந்து கொஞ்சம் புதுமுகமாகத்தான் பார்க்கப்படுறாரு. மறுபுறம் எடுத்துட்டோம்னா கடந்த முறை எம்எல்ஏ இருந்த மான்ராஜ் அவர் மீது இருந்த அதிருப்தி காரணமா சந்திரபிரபாக்கு வந்து சீட்டு கிடைச்சது. சந்திரபிரபா நேரடியா ஜெயலலிதா அவங்களோட நேரடியா ஒரு அறிமுகத்தில் உள்ள ஒரு நபராகவும் இருந்திருக்கிறதுனால அவங்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது மக்கள் கிட்ட இன்னுமே இருக்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வாக்குகளை பிரிச்சாலும் கூட சந்திரபிரபாவுக்கான வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட ரிசல்ட்டா இருக்கு. விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிக்கு அடுத்ததா நம்ம வந்து சாத்தூர் தொகுதியை பார்க்க போறோம். ஏறக்குறைய சாத்தூர் தொகுதி வந்து ஒரு விஐபி தொகுதியாகத்தான் இப்போது வந்து பார்க்கப்படுது. காரணம், பாஜகவோட மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் வந்து இங்க போட்டியிடுறாரு பாஜக சார்பில்.
திமுக சார்பில் கடற்கரை ராஜ் களத்துல வந்து இறங்கியிருக்காரு. அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆனந்த் ராஜா போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் அஜித் வந்து இங்க வந்து போட்டியிடுறாரு. கடற்கரை ராஜோட மனைவி அந்த பகுதிகளில் வந்து ஒன்றிய சேர்மனா பணியாற்றினது, கூட்டணி கட்சிகளோட பலம், அதையும் தாண்டி நாயக்கர் சமூக வாக்குகள் அப்படிங்கிறது கடற்கரை ராஜுக்கு ரொம்பவே பிளஸ்ஸா இருக்கு. மறுபுறம் பார்த்தோம்னா முக்குலத்தோர் சமூக வாக்குகளை குறி வச்சுதான் நயினார் நாகேந்திரன் இந்த தொகுதியை வந்து தேர்வு செஞ்சு போட்டியிடுறாரு. அதே நேரத்துல அவர் வெளியூர்காரர் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சுமே அந்த தொகுதியில வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட வாக்குகளை பங்கு போட்டுக்க சசிகலா கட்சி சார்பா இசக்கிராஜா அவர் வந்து போட்டியிடுறாரு. அவர் வந்து முக்குலத்தோர் சமூக வாக்குகளை நன்றாவே வந்து பிரிப்பாரு. அந்த வகையில கடற்கரை ராஜுக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் இடையில ஒரு இழுபறி நீடிக்கக்கூடிய சூழல் தான் இந்த தொகுதியில இருக்கு. விருதுநகர் மாவட்டத்துல சாத்தூருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போற மாவட்டம் சிவகாசி. இதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாகத்தான் இருக்கு. காரணம், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி வந்து போட்டியிட்டாரு. கடந்த தேர்தலில் அவர் வந்து ராஜபாளையம் தொகுதியில போட்டிட்டு இருந்தாரு. இந்த தொகுதியில மீண்டுமே தன்னோட சொந்த தொகுதியான சிவகாசிக்கே வந்து திரும்பி இருக்காரு. அதே போல காங்கிரஸ்ல பார்த்தோம்னா சிட்டிங் MLA அசோகன் வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் டயானா வந்து போட்டியிடுறாங்க. அதே போல தமிழக வெற்றி கழகம் சார்பில் கீர்த்தனா வந்து போட்டியிடுறாங்க. இங்க வந்து சிவகாசி டு சாட்சியாபுரம் அந்த ரயில்வே மேம்பால பணிகளை முடிச்சு கொடுத்தது அப்படிங்கறத சிட்டிங் MLA ஆன அசோகனுக்கு வந்து தொகுதியில வந்து ஒரு நற்பெயரை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி கடந்த தேர்தலில் தொகுதி மாறினதுனால மீண்டுமே வந்து ராஜேந்திர பாலாஜி மேல இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து கொஞ்சம் அதிருப்தி இருக்கிறதான் வந்து பார்க்கப்படுது. அதையும் தாண்டி கீர்த்தனா அவங்க போட்டிடுறாங்க. ஒரு யங்ஸ்டர், அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துல சமீபத்துல தான் நினைஞ்சு அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைச்சது. அவங்க இளைஞர்களோட வாக்குகளை கவரும் பட்சத்துல 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு இழுபறி நீடிக்கக்கூடிய சூழல் தான் இந்த தொகுதியில இருக்கு. விருதுநகர் மாவட்டத்துல அடுத்து நம்ம வந்து மாவட்டத்தோட தலைநகரான விருதுநகர் தொகுதி குறித்து தான் வந்து பார்க்க போறோம். விருதுநகர் தொகுதியில திமுக கூட்டணி சார்பில் தேமுதிக அந்த கட்சியோட இளைஞரணி தலைவர் விஜயபிரபாரன் வந்து போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் VG கணேசன் வந்து போட்டியிடுறாரு. அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் லட்சுமணன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் செல்வம் வந்து போட்டியிடுறாங்க. அதாவது இந்த தொகுதியை வந்து பாஜக தான் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. முன்னாள் MLA பாண்டுரங்கன் இந்த தொகுதிக்காக ரொம்பவே சீரியஸா வந்து வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. அதே நிலையில தற்போது இந்த தொகுதி அதிமுகவுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதால கூட்டணி கட்சிகள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. அதையும் தாண்டி அதிமுகக்குள்ளேயே VG கணேசனுக்கு வந்து போதிய ஒத்துழைப்பு இல்லாமலும் இருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்பவே டஃப் ஃபைட் மாணிக்கம் தாகூருக்கு கொடுத்த விஜயபிரபாரன் இந்த சட்டமன்ற தேர்தலை வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவா இருக்கு. விருதுநகர் மாவட்டத்துல அடுத்ததான் நம்ம வந்து அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அவர் போட்டியிடுற அருப்புக்கோட்டை தொகுதி குறித்து தான் பார்க்க போறோம். திமுக சார்பில் அவர் தான் களமிறங்குறாரு. இந்த முறை KKSR ராமச்சந்திரன் வெற்றி பெற்றால் 10வது முறையாக MLA ஆகிறாரு. அந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா அதிமுக சார்பில் சேதுபதி அவர் வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சியில மணிமாறன் வந்து போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழகத்துல கார்த்திக்குமார் வந்து போட்டியிடுறாரு. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி தொகுதிக்குள்ள தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறதே KKSR ராமச்சந்திரனுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. அது அவரோட மிகப்பெரிய பலமாகவும் இருக்கு. அதே நிலையில அதிமுக சார்பில் போட்டியிடுற வேட்பாளர் வெளியூர்காரராக இருக்கிறதுனால கண்டிப்பா KKSR ராமச்சந்திரனுக்கான ஆதரவு அப்படிங்கிறது தொகுதிக்குள்ள ரொம்பவே அதிகமா இருக்கு. தொகுதியில எப்போதுமே எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலுமே கூட போய் அணுகக்கூடிய நபரா KKSR இருக்கிறதுனால திமுக கட்சி சாராத நபர்கள் கூட அவருக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கிறதால மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதா நம்மளோட சர்வே முடிவுகளா இருக்கு. விருதுநகர் மாவட்டத்துல அடுத்ததான் நம்ம திருச்சுழி தொகுதி குறித்து தான் வந்து நம்ம பார்க்க போறோம். திமுக சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் முன்னாள் MLA ராஜவர்மன் வந்து போட்டியிடுறாரு. அதே போல தமிழக வெற்றி கழகம் சார்பில் சமயன் வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திக் ராஜா வந்து போட்டியிடுறாரு. இந்த தொகுதி 2008 தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகுதான் உருவாக்கப்பட்டது. 2011 தேர்தலில் இருந்து இப்போது வரைக்கும் தொடர்ச்சியாக தங்கம் தென்னரசு தான் வந்து தொகுதியில வந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. தொகுதியில இருக்கிற ஒவ்வொரு கிராமமா சுகதுக்க நிகழ்வுகள்ல கூட கலந்துக்கிறதால தங்கம் தென்னரசுக்கு இந்த தொகுதிக்குள்ள வந்து ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கு. ராஜவர்மன் ஏற்கனவே சாத்தூர்ல தான் போட்டியிட்டு MLA இருந்தவர். அவர் தொகுதி மாறி வந்து திருச்சுழியில வந்து போட்டியிடுறாரு. அதனால இங்க அவருக்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு இல்லாத சூழல் தான் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடுறவங்க வாக்குகளை பிரிச்சாலும் கூட தங்கம் தென்னரசுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவா இருக்கு. தென் மண்டலத்துல கடைசியா நம்ம தென்காசி மாவட்டத்துல உள்ள தொகுதிகள் குறித்து தான் வந்து பார்க்க போறோம். தென்காசி மாவட்டத்துல முதல்ல நம்ம பார்த்தோம்னா சங்கரன் கோயில் தனி தொகுதி. கிட்டத்தட்ட அதிமுகவோட கோட்டை அப்படின்னு இந்த தொகுதியை வந்து சொல்லலாம். 91ல இருந்து தொடர்ச்சியா இந்த தொகுதியில வந்து அதிமுக வந்து வெற்றி பெற்று இருந்தாங்க. கடந்த தேர்தலில் தான் இந்த தொகுதி வந்து திமுக வந்து வெற்றி பெற்றாங்க. இந்த முறை கூட்டணி கட்சியான காங்கிரஸ்க்கு வந்து இந்த தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் சார்பில் சங்கை கணேசன் வந்து போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் திலீபன் ஜெய்சங்கர் வந்து போட்டியிடுறாரு. அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் கவிதா வந்து போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில்
ராமராஜன் வந்து போட்டியிடுறாரு. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி அதிமுகவோட கோட்டையா அந்த தொகுதி இருக்கிறதால, அதையும் தாண்டி அமமுகவுமே கூட்டணிக்கு வந்திருக்கிறதால இந்த தொகுதி தற்போது வந்து புதுமுகமான திலீபன் ஜெய்சங்கருக்கு வந்து வாய்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா காங்கிரஸ் வேட்பாளருக்கு இந்த தொகுதியில வந்து கூட்டணி கட்சியினர், திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் வந்து போதிய ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகம், புதிய தமிழகம் சார்பிலையுமே வேட்பாளர் போட்டியிடுறாங்க. அதே போல சசிகலா கட்சி சார்பிலையுமே வேட்பாளர் போட்டியிடுறாங்க. இந்த வேட்பாளர்கள் எல்லாம் வாக்குகளை பிரிச்சாலுமே கூட இலை கண்டிப்பா துளிர்க்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சர்வேயோட முடிவுகளா இருக்கு. தென்காசி மாவட்டத்துல சங்கரன் கோயிலுக்கு அடுத்ததான் நம்ம வந்து வாசுதேவநல்லூர் தனி தொகுதி குறித்து வந்து பார்க்கலாம். இந்த தொகுதியில ஏற்கனவே சங்கரன் கோயில் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏ ஆன ராஜா இந்த தொகுதியில திமுக சார்பில் போட்டியிடுறாரு. பாஜக சார்பில் நம்ம பார்த்தோம்னா ஆனந்தம் ஐயாச்சாமி அவர் வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் இசை மதிவாணன் அவர் போட்டியிடுறாரு. அதே போல தமிழக வெற்றி கழகம் சார்பில் அமுதாராணி வந்து போட்டியிடுறாங்க. சங்கரன் கோயில் தொகுதியில இருந்து இந்த தொகுதிக்கு வந்து ராஜா போட்டியிடுறதால அங்க இருக்கிற உள்ளூர் உடன்பிறப்புகள் கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மறுபுறம் ஆனந்தம் ஐயாச்சாமி பார்த்தோம்னா மாணவர்களுக்கான அந்த திறன் வளர்ப்பு பயிற்சியா இருக்கட்டும், அவர் அந்த தொகுதிக்குள்ள எடுக்கிற சமூக பணிகள் உள்ளிட்ட விஷயங்கள் அவருக்கு வந்து பெரிய அளவுல பிளஸ்ஸா இருக்கு. ஒரு பக்கம் தாவேகா வாக்குகளை பிரிக்க, இன்னொரு பக்கம் புதிய தமிழகம் சசிகலா கட்சி சார்பில் போட்டியிட வேட்பாளர்கள் வாக்குகளை பிரிப்பதால 2 பேருக்கும் இடையில கடுமையான இழுபறி நீடிக்கிறது தான் இந்த தொகுதியோட சர்வே ரிசல்ட்டா இருக்கு. தென்காசி மாவட்டத்துல அடுத்ததான் நம்ம வந்து கடையநல்லூர் தொகுதி குறித்து தான் வந்து பார்க்க போறோம். கடையநல்லூர் தொகுதியில தற்போது வந்து திமுக கூட்டணியில மதிமுகவின் திமு ராசேந்திரன் வந்து போட்டியிடுறாரு. அதிமுகல கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா வந்து போட்டியிடுறாரு. அதே போல நாம் தமிழர் கட்சியில அபுபக்கர் சித்திக் வந்து போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் அப்துல் ஜலீல் வந்து போட்டியிடுறாரு. இந்த தொகுதியில கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா தவிர மத்த 3 வேட்பாளர்களும் வெளியூர்காரர்களா இருப்பது அதிமுகவுக்கு ரொம்பவே பிளஸ்ஸா இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா கடந்த முறை இந்த தொகுதியில அமமுக சார்பில் போட்டியிட்ட ஐயாத்துரை பாண்டியன் கிட்டத்தட்ட 35,000 வாக்குகளை வந்து பெற்றாரு. தற்போது அமமுக அதிமுக கூட்டணியில் இருப்பது அதிமுகவுக்கு இன்னமுமே கூடுதல் பிளஸ்ஸா இருக்கு. அதே நிலையில உதயசூரியன் சின்னம் வந்து திமு ராஜேந்திரனுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலுமே கூட இஸ்லாமியர் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் பிரிப்பதால கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பாக்கான அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவா இருக்கு. தென்காசி மாவட்டத்துல அடுத்ததான் நம்ம மாவட்டத்தோட தலைநகரான தென்காசி தொகுதி குறித்து தான் வந்து பார்க்க போறோம். தென்காசி தொகுதியில திமுகல இருந்து கலைக்கதிரவன் வந்து போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் கடந்த முறை சொற்ப வாக்குகள்ல வெற்றி வாய்ப்பு தவற விட்ட செல்வமோகன் தாஸ் பாண்டியன் போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் புஷ்பலதா போட்டிடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராஜபிரகாஷ் அவர் வந்து போட்டியிடுறாரு. திமுகவோட மாநில இணையமைப்பு செயலாளர் அன்பகம் கலை அவரோட பையனா கலைக்கதிரவன் இருக்கிறதால அவருக்கு அங்க இருக்கிற உடன்பிறப்புகளோட ஆதரவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா கூட்டணி பலம் அப்படிங்கிறதுமே கலைக்கதிரவனுக்கு வந்து ரொம்பவே பிளஸ்ஸா இருக்கு. கடந்த முறை ரொம்ப சொற்ப வாக்குகள்ல நம்ம வந்து வெற்றி வாய்ப்பை வந்து தவற விட்டோம். இந்த முறை கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு செல்வமோகன் தாஸ் பாண்டியன் தொகுதிக்குள்ள வந்து தீவிரமா சுற்றி வந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகம் பெற வாக்குகளும் சசிகலா கட்சி வேட்பாளர் பெற வாக்குகளும் அதிமுக பின்னுக்கு தள்ளி கலைக்கதிரவனுக்கான வாய்ப்பு அப்படிங்கறத ரொம்பவே அதிகப்படுத்தி இருக்கு அப்படிங்கறத நம்மளோட சர்வே முடிவா இருக்கு. தென்காசி மாவட்டத்துல கடைசியா நம்ம பார்க்க போற தொகுதி வந்து ஆலங்குளம் தொகுதி. கடந்த முறை ஆலங்குளம் தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆன மனோஜ் பாண்டியன் இந்த முறை வந்து திமுக சார்பில் போட்டியிடுறாரு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா அதிமுக சார்பில் KRP பிரபாகரன் வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழர் சார்பில் பால்ராஜ் வந்து போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் விமின் சக்கரவர்த்தி வந்து போட்டியிடுறாரு. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி அதிமுகல இருந்து இங்க திமுகவுக்கு வந்து ரொம்ப குறுகிய நாட்கள்லேயே சீட்டு வாங்கிட்டதால அங்க இருக்கிற உள்ளூர் உடன்பிறப்புகள் கொஞ்சம் கடுப்புல தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வர தகவலா இருக்கு. அதே வேளையில அதிமுக வேட்பாளர் KRP பிரபாகரனுக்கு முன்னாள் MP அப்படிங்கிற அடையாளமும் கூட்டணி கட்சிகளோட அந்த பலமும் வந்து பிளஸ்ஸா இருக்கு. அதே நிலையில தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடுற விபின் சக்கரவர்த்திக்கு அங்க வந்து நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. நடிகர் ராமராஜன் கூட அந்த தொகுதியில வந்து விபின் சக்கரவர்த்திக்கு ஆதரவா பிரச்சாரம் கூட செஞ்சுட்டு இருக்காரு. அவர் பிரிக்கிற வாக்குகள் அதற்கு அடுத்தா நம்ம பார்த்தோம்னா புதிய தமிழகம் சசிகலா அவங்களோட கட்சி பிரிக்கிற வாக்குகள் எல்லாம் சேர்த்து நூலிலையில மனோஜ் பாண்டியனுக்கான அந்த வெற்றி வாய்ப்பை வந்து உறுதி செய்யுது அப்படிங்கிறது தான் நம்மளோட சர்வே முடிவுகளா இருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் கிட்ட எடுக்கப்பட்ட சர்வே முடிவுகள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில ஒவ்வொரு மண்டலமா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். கொங்கு மண்டலம் அப்படின்னு ஒவ்வொரு மண்டலமா பார்த்துட்டு இருக்கோம். அப்படி தென் மண்டலங்கள்ல என்ன மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கு, தென் மாவட்டங்கள்ல எந்த கட்சி வெற்றி பெறும் உள்ளிட்ட அந்த சர்வே முடிவுகளை தான் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்த்திருக்கோம். அடுத்ததா மற்றும் ஒரு மண்டலத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.